அவர்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. விஜய் அவர்கள் போய் கரூருக்கு திருப்பி போய் இது எனக்கு உண்டான மண்ணு, நான் இங்கிருந்து அரசியல் பண்ணுறேன், திருப்பி என்னை யார் தடுக்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாருன்னா, அப்போ இதெல்லாம் அவர் பண்ணாதனால தான் அந்த திடீர்னு வந்துட்டாரோ இல்லை இன்னும் சரி வர செய்யலையோன்ற அந்த ஒரு விமர்சனம் இருக்குது. விஜய்க்கு என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார், அவரோட மகன் டெண்டுல்கர், அவர் போய் ஆடும்போது என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 10 பாலில் 5 ரன் அடிக்கிறாப்புல டெண்டுல்கர் மகனா இது அப்படின்வாங்க, பேர் ப்ரெஷர். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர் மகன் ஸ்டாலின் வந்துட்டு அவரை விட நல்லா பண்ணாதான் இது, இல்லைனா இது என்ன அவர் கலைஞர் மாதிரி இல்லை சிந்தனை, கலைஞர் அளவுக்கு உழைப்பு இல்லையா, இவர் என்ன அரசியல் நடத்துகிறாருன்னு ஈஸியாக கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு அவர் மீது. அப்போது அந்த கம்பேரிசன்ஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ கீழே இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலராக இருந்து எம்எல்ஏ ஜெயிச்சு வரீங்க, ஒரு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய, நீங்கள் எந்த ஊருங்க? மதுரை. இப்போ நாளைக்கு வந்து மதுரைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா ஏகே மூர்த்தி இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு. இப்போ 2 பேரை யாரையும் எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க மதுரையில், நீங்கள் தான் பேசு பொருள். அது வந்து நீங்கள் அப்போ ஹீரோவாக காட்டுவீங்க. இதே நீங்கள் ஒரு ஸ்டாராக இருந்துட்டு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நின்று தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, உங்களுக்கு அந்த அந்த இது இருக்குது பாருங்கள், உங்களோட அந்த பப்ளிசிட்டி, அந்த அந்த கட்டமைப்பு, அதுவே உங்களுக்கு மைனஸாக போயிடும். விஜய்க்கு அதுதான் பிரச்சனை. இப்போ விஜய் சார் வந்து படத்தில் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, 4 பேர் வந்தாலும் ஓட விட்றாரு, யாராக இருந்தாலும் ஒரு ஆளாக போய் பீஸ்டில் சண்டை போட்டார். ஆனால் கரூரில் போகும்போது வந்து அவருக்கு ஒரு சில பின்னடைவுகள் வருது. அதெல்லாம் சொல்கிறோம், நம்ம தரை வேற திரை வேற.